கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். முதல் கேள்வியாக, அண்ணா, கன்னி தெய்வத்துக்கு அரளிப்பூ வைத்து வணங்கலாமா என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். அதாவது தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக வீட்டுக்கு ஒரு பெண்ணானவள் கணவன்கிட்ட கேட்டாலும் சரி, ஒரு குழந்தையானவள் தகப்பன்கிட்ட கேட்டாலும் சரி, அப்பா தலைக்கு வைக்க மல்லிகை பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பிச்சிப்பூ வாங்கிட்டு வான்னு கூட சொல்ல மாட்டாங்க, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஜாதி மல்லி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம ஊரில் பிச்சிப்பூன்னு சொல்கிறோம். ஆகவே அன்பு உறவுகளே, அதிகப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு எதற்கு? அரளிப்பூ உங்களுக்கு எதற்கு? தெளிவாக அருமையாக கண்ணிக்கு பிடித்தது பிச்சிப்பூ என்று பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன், மறிக்குழந்து என்று கூறியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் அதை வைத்து வழிபடுங்கள் போதும். ஒருவேளை உங்கள் கன்னியம்மா அரளிப்பூ கேட்குன்னா என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிப்போம். குரல் கொஞ்சம் சரியில்லை. காரணம், டெய்லி 20 மணி நேரம் 18 மணி நேரம் பேசுன மாதிரி பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ மக்கள் நம்பி ஃபோன் பண்ணுறாங்க, அவ்வளோ மக்கள் நம்பி வராங்க நேரடியாக. நிறைய உறவுகள் ஃபோன் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனை என்னால் எடுக்க முடியலை, தப்பாக நினைக்காதுங்க. இது என் குரலே இல்லை. என் குரல் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மகிழ்ச்சி. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆசானாகவும் குருவாகவும் நண்பராகவும் சகோதரராகவும் தகப்பனாகவும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை உறவுகளாக என்னை மதிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. இன்று என்னுடைய பிறந்த நாள். ஆடி 3ஆம் தேதி நான் பிறந்தேன். ஆடி 30ஆம் தேதி அத்தைகளை வணங்கி இந்த உலகில் பெயர் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கே ஒரு ஆச்சரியம் உண்டு. ஆடி 3 நம்ம பிறந்த தேதி, ஆனால் அத்தைகளை வணங்குற தேதி ஆடி 30. நமக்கு அந்த அத்தையே ஒரு வாய்ப்பை தந்திருக்காங்க பிறப்புலையே அப்படின்னு நான் நினைப்பது உண்டு. வேறு மாதம் பிறந்திருக்கலாமே. கன்னிகளுக்கு உயர்ந்த மாதம் ஆடி. அந்த கன்னிகளுக்கு உழைக்கக்கூடிய மகனை பெற்றெடுத்த மாதமும் ஆடி என்பதுதான் மிக வியப்பாக நான் நினைத்த நேரங்கள் உண்டு. நமக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்களே என்று. ஆனாலும் என்னுடைய பிறந்த நாளை நான் வெகு விமர்சனையாக கொண்டாட விரும்பவில்லை. முன்பெல்லாம் எப்படின்னா, என்னுடைய பிறந்தநாள்னா என்னுடைய உறவுகள் கொடைக்கானல்லேருந்து, திசையனுலையிலேருந்து, சென்னையிலேருந்து, இப்படி ஒவ்வொரு ஊரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பல ஊர்லேருந்து என்னுடைய அன்பு பிள்ளைகள் எனக்கு வால் போஸ்ட் அடித்து திசையவளை ஃபுல்லாக ஒட்டிடுவாங்க. எல்லாரும் அடுத்த நாள் பார்த்துட்டு கேட்பாங்க, இவர் என்ன அரசியலுக்கு வர போகிறாரோ அப்படின்னு கேட்பாங்க. இன்று வரைக்கும் அரசியலுக்கு வரணுங்கிற சிந்தனை கிடையாது. ஆனால் சிலருக்கு பாடம் கற்பிக்க யோசித்தது உண்டு, கற்பித்ததும் உண்டு, இனி கற்பிக்க போவதும் உண்டு. ஆகவே அன்பு பிள்ளைகளே, வருடம் 364 நாள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தாலும், இந்த 365வது நாளாகிய என்னுடைய பிறந்த நாளில் உங்களுடைய அத்தனை நபர்களுடைய, நான் குழந்தையாக நினைக்கக்கூடிய பிள்ளைகளும், மாணவர்களாக நினைக்கக்கூடிய பிள்ளைகளும் மற்றும் அனைத்து உறவுகளும், என் கன்னிவழி குடும்ப உறவுகள் அனைவரும் என்னை வாழ்த்துமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்த்துக்கள் கன்னி தெய்வத்தின் வாழ்த்துக்களுக்கு சமமானது. இங்கே பயணம் செய்யக்கூடிய அத்தனை வீடுகளிலும் கன்னி தெய்வம் இருக்கிறது. இன்றைக்கி 1000 பேர் நீங்கள் வாழ்த்துறீங்கன்னா 1000 கன்னி தெய்வம் வாழ்த்துவதற்கு சமம். உங்கள் வீட்டு கன்னிகளெல்லாம் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். எங்கள் மகனுக்கு பிறந்த நாள், எங்களுக்காக பிறந்த எங்கள் பிள்ளையை வாழ்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் நம்புகிறேன். விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இங்கே உங்களிடத்திலே உரையாடவில்லை. என்னுடைய முழு நம்பிக்கையோடு கூறுகிறேன், நீங்கள் அனைவரும் என்னை வாழ்த்த வேண்டும். நானும் இந்த உலகில் இன்னும் மென்மேலும் வளர்ந்து, தொழிலிலும் சரி, செல்வாக்கிலும் சரி, பெயர் புகழிலும் சரி, இன்னும் மென்மேலும் வளர்ந்து நிறைய நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். இன்னும் என் வாழ்நாள் முழுக்க கன்னி தெய்வங்களுக்காகவே ஓடோடி சென்று பல குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும். இன்று எத்தனையோ குடும்பங்களில் தீபம் எரிகிறதென்றால்
அதற்கு ஒரு சிறுதுரும்பாக இருந்து நானும் வழிகாட்டி இருக்கிறேனே என்று நினைத்து பார்க்கையில் மிகப்பெரிய ஆனந்தம் எனக்கு. கருவிலே கலைக்கப்பட வேண்டிய நான் இன்று கன்னி தெய்வத்திற்காக கருவுலகத்தில் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு கருவுலகத்தை ரெடி பண்ணி அந்த கன்னி தெய்வத்தை தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்து வளர்ந்து இறந்திருந்தாலும் கர்ப்பகரமான ஒரு கருவை உருவாக்கி அங்கே அந்த கன்னி தெய்வத்தை கருவாக நினைத்து அமர்த்தி உங்களையெல்லாம் வாழ வைக்க அவர்களுக்கு வழிகாட்டி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதெல்லாம் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் தான். அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் தான் இவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் இன்னும் ஒரு 27 நிமிஷத்தில் எனக்கு பிறந்தநாள் தொடங்கிடும். இப்போ ஆடி 2ஆம் தேதி இந்த பதிவை நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11:34. இப்போ கூட நான் இன்னொரு 20 நிமிஷம் இருந்துட்டு அத்தைகளை வணங்கிட்டு கூட வந்து நாங்கள் பதிவை ரெடி பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த பதிவு என்னவோ தெரியவில்லை, முன்கூட்டியே ரெடி பண்ணிவிடு என்று தோன்றுகிறது. ஆகவே இப்பொழுது ரெடி பண்ணி இரவே போட்டாலும் போட்டு விடுவேன். நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் போடுகிறேன். மகிழ்ச்சி உறவுகளே, இனி கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். அண்ணா, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சின்ன சந்தேகம் அண்ணா. இப்போ நீங்கள் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து வச்சு வணங்கி வாருங்க. இப்போ நான் முறைப்படி எடுத்து வைக்கல அந்த கன்னி தெய்வத்தை. ஆனாலும் உங்களை பார்க்க ஒரு நாள் வந்தேன். இப்போ நீங்களும் நானும் சந்திக்கும் போது கன்னி தெய்வம் இருவரும் சந்தித்து பேசுவாங்களா அண்ணா? இது எனக்கு ரொம்ப நாள் சந்தேகமாக இருந்துச்சு அண்ணா. அந்த கேள்வி கேட்கணும், தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க அண்ணா. அற்புதமான கேள்வி. கன்னி தெய்வத்தை பற்றி இதுவரை யாரும் கேட்காத ஒரு கேள்வி. நீங்களும் நானும் சந்தித்து பேசும் தருவாயில் கன்னி தெய்வங்கள் சந்தித்து பேசிக்கொள்வார்களா என்று கேட்டுக்கொள்கிறீர்கள். அங்கே தான் விஷயமே இருக்குது. 99% வாய்ப்பு இல்லை. அத்தைகள் அவ்வளவு எளிதாக பேச்சு கொடுப்பவர்கள் கிடையாது. இதுக்கு இன்றைக்கி ஒரு பிள்ளைகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ தான் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க, குடும்பத்தோடு என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ என்னை சந்திக்க வரும்பொழுது அத்தைகள் என்னிடத்தில் இருப்பது உண்மைதான். நீங்கள் அத்தைகளை சந்தித்து விட முடியும், நீங்கள் அத்தைகளிடத்திலே பேசிவிட முடியும். ஆனால் அத்தைகளிடத்திலே ஒரு கன்னி தெய்வம் பேச வேண்டுமென்றால் அவர்கள் அதற்கென்று சில கட்டுப்பாடு வழிமுறைகள் இருக்கிறது. அவ்வளவு எளிதாக அத்தைகளிடத்திலே பேசிவிட முடியாது. அதைத்தான் இன்றைக்கி ஒரு குழந்தைகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். எம்மா, நீ என்ன கையில் வச்சுருக்கா, என் கூட தொடர்பில் இருக்கா. அதனால் என்ன தொடர்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கன்னி தெய்வத்தை எளிதாக பார்க்க முடியும். எப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டு. ஆடி மாதம் 30ஆம் தேதி அத்தைக்கு விழா நடக்கும் பொழுது வீட்டின் எதிர்புறமாக ரோட்டிலே சேர் பெஞ்சு எதுவுமே போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன்னா, கோடிக்கணக்கான கன்னிகள் அன்னைக்கு அந்த இடத்துல நிற்பாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை. நின்று எங்கள் அம்மாவை கும்பிட போகிறீங்க, நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தாலும் அன்னைக்கு அவங்க உடனடியாக உள்ளே வர மாட்டாங்க, வெளியே தான் இருப்பாங்க. நீங்கள் ஆனால் உள்ளே வந்து அத்தைகளை வணங்குவீர்கள். ஆனால் அத்தைகளை வணங்கும் பொழுது அத்தைகள் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன், சொல்ல வச்சிருது கேள்விங்கிற பேரில். அத்தைகளை வணங்கும் பொழுது அத்தைகள்கிட்ட வெளியே இருந்து அந்த கன்னி தெய்வம் கேட்கும், எம்மா, என் பிள்ளை உங்கள் மருமகா உங்களை கும்பிட உள்ளே வந்திருக்கா, எனக்கு ஆசையாக இருக்குமா உங்களை பார்க்கணுன்னு, உங்கள் அலங்காரத்தை பார்த்துருதேம்மா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோட தோல்லேருந்து வரேம்மா. ஆனால் நான் யார் மேலேயும் வரமாட்டேம்மா, கணக்கு சொல்ல மாட்டேம்மா, உங்களை பார்த்தா போதும்மா. இப்படி ஒரு சில கன்னிகள் பார்த்ததுண்டு. எல்லா கன்னிகளும் அத்தைகளின் பதிக்குள் வந்திருக்கிறார்களா என்றால் கிடையவே கிடையாது. இப்படி ஒரு சில கன்னிகள் பார்த்திருக்கிறார்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, அதுக்காக உங்கள் கன்னியை நீங்கள் குறைச்சி எடை போட்டுறான்டான். சில வழிபாடு முறைகள், கட்டுப்பாடுகள், வழிமுறைகள், ஆமாம், இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சிஎம் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம், இல்லை பிஎம் ஆஃபீஸ், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோன்னா சும்மா அப்படி டக்குன்னு போயிட முடியுமா? அனுமதி வாங்கணும், முறையாக தான் சந்திக்க முடியும். அதுபோல தான் ஆட்சி மாற்றமே இல்லாத கன்னி தெய்வங்கள் இவர்கள், நட்சத்திர கன்னி தெய்வங்கள். இவங்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்றால் ஒரு மனிதனால் முடியும், ஒரு பேயால் முடியும். ஆனால் ஒரு கன்னி தெய்வத்தால் அவ்வளவு எளிதாக முடியாது. ஏன்னா பேயை அடம் பிடிச்சி உள்ளே வரும், கன்னி தெய்வம் அடம் பிடிச்சி வராது. அம்மா கூப்பிட்டீங்க, அம்மா உத்தரவு தந்தீங்க அப்படின்னா வாரேன், இல்லைன்னா வரல அப்படின்னு சொல்லும். மகிழ்ச்சி. அற்புதமான கேள்வி கேட்ட அன்பு பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு கேள்விக்கு செல்வோம். தெய்வம் துணைப்பா.
பதிவோட முடிவில் நீங்கள் சொல்கிறது கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணைன்னு சொல்கிறது ரொம்ப எனர்ஜிப்பா. இந்த அதாவது இந்த இந்த வார்த்தையை கேட்குறப்ப 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள கன்னி என்ன 3000 தலைமுறைக்கு உள்ள முன்னாடி பிறந்த கன்னி தெய்வங்கள் கூட பறந்தடிச்சுட்டு ஓடி வந்துடுவாங்கப்பா. அவ்வளோ ஒரு எனர்ஜி. எல்லாம் அத்தைகள் தான்ப்பா. அத்தைகளோட ஆசீர்வாதம் தான். அத்தைகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அத்தைகளோட ஆசீர்வாதம் தான்ப்பா எல்லாமே போயிட்டுருக்கு. மகிழ்ச்சி அம்மா, அற்புதமான வார்த்தையை கூறினீர்கள். 3 தலைமுறை என்ன 3000 தலைமுறைக்கு முன்னே உள்ள கன்னி தெய்வத்தை கூட அழைத்து விடுவீர்கள் என்று, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் 3000 தலைமுறைங்கிறது எனக்கு சொல்ல தோணலை. 1000 வருடத்திற்குள் உள்ள கன்னி தெய்வத்தை என்னால் அழைத்து வர முடியும். அதற்கு முன்னே உள்ள கன்னி தெய்வத்தை அழைத்து வர முடியுமா என்று கேட்டால் சந்தேகம்தான். எனக்கு தெரியல. தெரிஞ்சால் முடியும்னு சொல்லிடுவேன், முடியுமான்னு தெரில, அதனால் அப்படி சொல்கிறேன். ஆகவே என் நம்பிக்கையும் என் உறுதியும் என் மனதிடமும் என் தெய்வ பக்தியும் நிச்சயமாக கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக வாழ்ந்து கன்னி தெய்வத்தை முறைப்படி உள்ளே எடுக்க என்னால் வழிகாட்ட முடியும் 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 என்று கூறிக்கொள்கிறேன். அதுக்கு சாட்சி தான் இப்போ இடையில அந்த சாத்தான் குளத்தில் ஒரு கன்னி தெய்வத்தை எடுத்தோம். அந்த கன்னி தெய்வத்துடைய சந்தோஷத்தக்க அதை பார்த்தேன். வீட்டுக்குள்ளே அமர்ந்திருந்து கன்னி தெய்வம் வந்திருக்கிறது என்பதை பார்த்து நான் உறுதி செய்துவிட்டு உடனடியாக கிளம்புவேன். அது வாசலன்னு மறைச்சிக்கிட்டு, மகன் கிளம்பப்படாது, கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் இருக்கட்டு அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நிறைய அதிசயங்களை இன்னும் பார்க்க போகிறோம், கேட்கப் போகிறோம். நீங்கள் எல்லாம் அனைத்து அதிசயங்களையும் பெற வேண்டும், வாழ்வில் எல்லா செல்வத்தையும் அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்வியை கேட்பதை யார் கேட்கிறார்கள் என்று கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணைப்பா. 86வது பதிவுலேருந்து ஆரம்பித்து இப்போ 96வது பதிவு வரைக்கும் கேட்டேன்ப்பா. கேட்டு ஒவ்வொரு பதிவுமே நான் ஒரு தடவைக்கு 3 தடவை கேட்பேன். எனக்கு நல்லா புரியணும். அவங்க ஒருத்தர் பேசுறது, ஒருத்தவங்க கேள்வி கேட்குறது எல்லாமே எனக்கு நல்லா புரியணும். எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். அது வரைக்குமே ஒவ்வொரு பதிவுமே நான் ஒரு 3-4 வாட்டியாவது பார்ப்பேன். பார்த்து அந்த 86ல் ஆரம்பித்து இப்போ 96 முடியுது. இப்போ அனுப்பி முடிச்சிருக்கீங்களா? அதில் எல்லாத்துலேயுமேப்பா எனக்கு என்ன தேவையோ, கண்டிப்பாக கன்னிதெய்வ உறவுகளுக்கு ஒவ்வொருத்தருக்குமே, நானும் சொல்ல, ஒவ்வொருத்தருக்குமே என்னென்ன தேவையோ எல்லாமே அது கேள்விக்கான பதிலோ இல்லை அவங்க மனசுக்குள்ளே கேட்கும்னு நினச்சிருந்த விஷயங்களோ எல்லாமே அதில் கிடச்சிதுப்பா. ஒவ்வொன்றுலையுமே நான் எதிர்பார்த்தது, நான் இப்போ உணர்ந்துக்கிட்டு இருக்குது, உணரணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த 86லேருந்து 96க்குள்ளார உள்ள பதிவுகளில் நான் இந்த அடிக்கடி நான் என்னென்ன நினச்சேன், நான் கேட்கணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்ததுப்பா. அதனால் ஒவ்வொரு பதிவுமே ரொம்ப முக்கியமான பதிவு. ஒவ்வொன்றையுமே நம்ம கேட்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் அதில் வந்துட்டு தான்ப்பா இருக்குது. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப மகிழ்ச்சிப்பா. உண்மைம்மா. அதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்கிறேன், இது ஒரு தனி நபருக்கான பதிவு இல்லை, ஒட்டுமொத்தமான கன்னி தெய்வங்களின் குழந்தைகளுக்கான பதிவு. ஆகவே அனைவருமே அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள்னு அதுக்கு தான் நான் சொல்லுவேன். மகிழ்ச்சியம்மா, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் 100க்கு 100 உண்மை. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா ஆடி பிறக்க போகுது, அத்தைகள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஆடி பிறக்க போதில்லை, ஆடி பிறந்த பிறகு அந்த ஆடியோவே கேட்டிருக்கிறேன். மகிழ்ச்சி. ஆடி பிறந்தாச்சு. ஆடி 2 விடிந்தால் என்னுடைய பிறந்த நாள். 12 மணி தாண்ட, இப்போ மணி 11:42 பதிவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மகிழ்ச்சி. கேட்போம், மீண்டும் உங்களுடைய ஆடியோவை கேட்போம். அத்தைகள் எப்போதுமே ஹாப்பி தான்ப்பா. அவங்க புண்ணியத்தில் தான் எல்லாருமே இங்கே கன்னிதெய்வ குடும்ப உறவுகள் எல்லாமே இதில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம்ப்பா. கன்னி தெய்வம் துணைப்பா. ஆடி பிறக்க போது அத்தைகளும் ஹாப்பியாக இருப்பாங்க, நீங்களும் ஹாப்பியாகிடுவீங்க. தொடர்ந்து பதிவு வர்றதுனால நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்ப்பா. நான் ஹாப்பியோ ஹாப்பி. ஆடி பிறந்தாச்சு, அனல் பறக்கிற ஹாப்பி. அது மட்டுமல்ல, நாளை என்னுடைய பிறந்த நாள் அன்று ஆடி 3ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுக்கிறோம். அந்த கன்னி தெய்வமும் அந்த வீட்டிற்குள் வந்து
அந்த குடும்பத்தை மென்மேலும் வாழச் செய்ய, வளரச் செய்ய கல்வி செல்வம், பணச்செல்வம், பொருட்செல்வம், ஆயுசு செல்வம் அனைத்தையும் வழங்கி பெயர் புகழோடு அந்த குடும்பம் வாழ என்னோடு சேர்ந்து நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். என் கன்னி தெய்வ குடும்ப உறவுகளே, நம் கன்னி தெய்வ குடும்ப உறவுகள்லாம் ஒரே ஒரு விஷயத்தில் தான் நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம். நான் ஒரு ஜங்ஷன் மாதிரி. இந்த ஜங்ஷன் கன்னி தெய்வத்திலிருந்து கரண்ட்டை எடுத்து அப்படி ஜங்ஷன் பாக்ஸுக்குள்ளே வச்சுருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒரு சைடில் பல்பு, ஒரு சைடில் சுவிட்சு, அந்த சுவிட்சை வந்து என்கிட்ட சொருவுனா என்னிருந்து அந்த கன்னி தெய்வங்கிற ஒரு வைப்ரேஷனை எடுத்து உங்கள் வீட்டில் விளக்கை ஏற்றி உங்கள் தீபம் எரிந்து உங்கள் கன்னி தெய்வம் உங்களை வாழ வைக்க ஒரு சங்கமமாக என்னை ஜங்ஷனாக பயன்படுத்துகிறார்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, என் முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிகளில் மென்மேலும் வெற்றியடைய வேண்டுமென்றால் அந்த கன்னி தெய்வங்களெல்லாம் அவர்களுடைய பிள்ளைங்களை வாழ வைக்க வேண்டும். முதலில் முக்கியம் உங்களுக்கு நம்பிக்கை. இரண்டாவது உங்களுக்கு முக்கியம் உங்களுடைய நற்சொற்கள், உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகள். மூன்றாவது உங்களுடைய முக்கியம் கோபமின்மை. உங்கள் மனைவியிடமும் உங்கள் குழந்தையிடமும் நீங்கள் உண்மையாக இருந்து பாசத்தோடு இருக்கணும். பெண்களாக இருந்தால் கணவனிடமும் குழந்தைகளிடமும் உண்மையாக இருந்து பாசத்தோடு இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் கன்னி தெய்வம் உங்களோடு உண்மையாக இருந்து பாசத்தோடு இருப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு, தூத்துக்குடி உறவுக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த கன்னி தெய்வம் அவருடைய வீட்டில் நாளை இரவு 12 மணிக்கு நல்லபடியாக வீட்டிற்குள் சென்று நல்லபடியாக அங்கேயே இருந்து தலைமுறையாக அந்த குடும்பத்தை காக்க நான் வழிகாட்டுகிறேன். நீங்கள் எல்லாம் வழிபடுங்கள், வாழ்த்துங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணைப்பா. அப்பா, நம்ம கன்னி தெய்வ உறவுகள் எல்லாருமேப்பா, நம்ம அவங்கவுங்க வீட்டுக்குள்ள வந்து நம்ம அவங்கவுங்க கன்னி தெய்வங்களுக்கு பதி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு பதி வச்சுட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க கன்னி தெய்வங்களுக்கு ஒரு பதி அமைக்கணும்ப்பா. அது ரொம்ப 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 முக்கியம்ப்பா. மனசுக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு விட அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம்ப்பா. அதுதான் எல்லா கன்னி தெய்வங்களும் ரொம்ப விரும்புறாங்கப்பா. கன்னி தெய்வம் துணைப்பா, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணைப்பா, அத்தைகள் துணைப்பா. உண்மைதான். நான் ஏதோ ஒரு பதிவில் அப்படி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளம் ஒரு பெருங்கோயில். அந்த மனசுக்குள்ளே அந்த எண்ணங்கள் வரணும். வீடு இல்லாதவர்கள் முதல்ல உங்கள் உள்ளத்துக்குள்ளே அந்த அம்மாவை கொண்டு வாங்க, நம்பி பிடித்திடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வீடு கிடைக்கும், நல்ல பெரிய வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். அனைத்தையும் அவர்கள் நினைத்தால் தர முடியும். அதுக்காக நம்ம நம்பி பிடிச்சா நமக்கு வீடு வாசல் சொத்து பத்து பணம் பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும்னு நினச்சி நம்பி பிடிக்காண்டா. உண்மையாகவே நம்பி பிடிங்க. நமக்கு எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நம் கன்னி தெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டும் என்று நம்பி பிடிங்க. நிச்சயமாக வாழ வைப்பார்கள். அடுத்ததாக ஒரு கேள்வி பெருசாக எழுதி அனுப்பியிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் போற்றி. தெரியவில்லை வெற்றி. இருவருக்கு கணக்கு சாமி வந்து கணக்கு சொல்கிறாங்க. எங்களோட கன்னி தெய்வங்கள் 2 பேரும் இருக்குது. நாச்சியம்மன் படம் வச்சுட்டாங்க. அதில் அதை இன்னொரு பெண் காமாட்சியம்மன் வெளியாக வேண்டும் அப்படின்னு சொல்லுறாங்க. கன்னி மூலையில் தூக்கு போட்டு இறந்து விட்டாங்க. கன்னி மூலை சாமி இடம் சாமி வர்றவங்களை எங்கள் வீட்டில் கணக்கு சொல்கிறவங்க 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டான். கூட்டத்துக்கு அந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நானும் அந்த மூலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அழைத்து அப்படி வணங்கலாமா, இந்த இடத்தில் வைக்கலாமா, எந்த செயலும் எது தொடங்கினாலும் நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தடையாக இருக்குது. தற்போது அந்த தென்மேற்கு மூலையில் கோயில் மூலையில் எங்கள் மாமனாரோட சேர்ந்து இருக்கிறதா வீடியோவில் கேட்கிறேன். இறந்தவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, உங்களோட சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு அவங்களோட சேர்த்து இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டு கன்னி எப்படி உங்களுடைய நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து புரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த கேள்வி எனக்கு புரியுதா? நான் எழுத்து நிறைய தப்பு. ஒரு கன்னி தெய்வத்தின் பக்கத்தில் துஷ்ட ஆவிகளை வைக்க இயலாது, தூக்கு போட்டு செத்தவனை வைக்க இயலாது,
என்னை நேரில் வந்து பார்க்க ஆசைப்படுகிறீர்கள். இதற்கு நிறைய விளக்கம் தர வேண்டியிருக்கு. என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். அப்படி புரியாத பட்சத்தில் நீங்கள் என்னை நேரில் காண வரலாம். நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக அந்த கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்துரைத்து நல்வழி போதித்து உங்களை என் வீட்டில் இருந்து அனுப்பி வைப்பேன் என்று கூறுகிறேன். தயவுசெய்து வழிபாடை தவறாக பயன்படுத்தி விடாதீர்கள், தவறாக வணங்கி விடாதீர்கள். கன்னி தெய்வம் என்பது புனிதமானது. தூக்கு போட்டு செத்தவர்கள், ஆக்சிடெண்டில் செத்தவர்கள், இடைச்சாக்காலத்தில் செத்தவர்கள் எல்லாம் கன்னி தெய்வம் ஆகிவிட முடியாது. ஆகவே புரிந்து கொண்டு அதை வணங்க வேண்டாம் என்று கூறுகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.